ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு டென் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நேற்று நைட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து கம்மியாக போகுது. நிஃப்டிக்கு ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டிக்கு எப்போ அப்படின்னா மே மந்த் ஃபர்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டோட ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படிங்கிறதுலேருந்து 25 குறைய போகுது. ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டி வந்து 40 அப்படிங்கிறதுலேருந்து 25 குறைய போகுது. மிட் கேப் நிஃப்டி 70லேருந்து 50 குறையுது. ஸோ இது வந்து மே மந்த்லேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது நம்ம நிஃப்டிக்குள்ளே வந்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சைடு வேஸில் தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் அகைன் அதால் பிரேக் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு நெகட்டிவ்ல தான் வந்து டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 100 பாயிண்ட்டுக்கு கீழே கேப் டவுன் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டவுன் ஆனால் கூட ஒரு நல்ல சைன் தான். ஏன்னா ஒரு நல்ல அப் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன் வந்துட்டு திரும்ப அப் போனால் தான் அது வந்து ஒரு ஸ்டெடியான அப்பர் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ இப்போ 100 பாயிண்ட் கீழே விழுது அப்படின்னா 350க்கு கீழே தான் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்கிறது வந்து 22,300. ஸோ இன்கேஸ் அந்த 22,300லேயே அது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஓப்பன் சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து அப்பர் சைட் கம்பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,120 தான் சப்போர்ட் லெவல். ஸோ மேலே ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக 22,300, செகண்ட் சப்போர்ட் லெவலாக 22,120 ஆக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் 22,520 தான். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நியூ ஆல் டைம் ஹை வந்து 22,700 வரைக்குமே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டியில். பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே தான் இருக்குது. ஸோ பட் இன்றைக்கி என்ன ஒரு பேட் நியூஸ்னால் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் இன்றைக்கி ஓப்பன் ஆக போகுது. ஸோ அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் ஸோ மார்க்கெட் வந்து இது ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். 7,300 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்கு மைனர் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 46,950 அப்படிங்கிற மைனர் சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகும். ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சுனா தான் 46,580 வரைக்குமே கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஐடி கீப் ஆன் செல்லிங்லேயே இருக்குது. அந்த சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34,430 அப்படிங்கிற சப்போர்ட் லெவல். இப்போ இருக்கிறது 34,700. ஸோ இன்னொரு 300 பாயிண்ட் இன்னைக்கு கேப் டவுன்லேயே வந்து அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகி சப்போர்ட் எடுக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஒரு நல்ல கரெக்ஷன். இல்லை இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 33,300 வரைக்குமே கீழே விழுந்துடும். ஸோ இந்த இடத்துல இருந்து இதாச்சு அப்படின்னா ஒரு நல்ல கரெக்ஷன், ஒரு நல்ல அப்புக்கு வந்து ஒரு நல்ல டவுன் ஆகி திரும்ப அப் ஆகிறதுக்கான ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பை அட் டிப் அந்த ஸ்டாக்ஸில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் லெவலை வந்து பிரேக் அவுட் எடுத்திருக்கு. இம்பார்ட்டன்ட் லெவலுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு ஃப்ளாட்டாவோ இல்லை கேப் அப்போவோ இருந்தால் மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகிருக்கும். பட் வந்து இதுவும் நாளைக்கு கீழே வந்து நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக 1462 இது எவ்வளோக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆச்சோ இப்போ வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ பார்க்கலாம் இதை பிரேக் அவுட் எடுக்குதான்னு சொல்லிட்டு. ரிலையன்ஸ் பெரிய மூவ்மெண்ட் இல்லைங்க. டோஜியில் தான் இருக்காப்புல. கடந்த 3 நாளாகவே வந்து பெருசாக மூமெண்டம் இல்லை. இன்னைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆக போகிறது 2,906. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 2,824 வரைக்கும் கீழே வருவதற்கு பாசிபிலிட்டி இருக்குது ரிலையன்ஸில். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.